வெல்கம் டு கோபி ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதோட 21 வீடியோ, இன்னையோட 21 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி 20 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அது நீங்கள் என்ன பார்க்கலன்னா அதையும் பார்த்துடுங்க, சரிங்களா? இப்போது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போங்க. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காட்டும். இங்கே பாருங்களேன், இப்போ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம 2012 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 14 வருஷம் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கோங்க. இதில் ஒவ்வொரு கொஷின் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். அப்போ எப்படி கேட்டிருக்கா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? இதை படித்தாலே நம்ம போதும். கண்டிப்பாக சொல்கிறேன், 20க்கு மேலே நம்ம கொஷின் ஈஸியாக பண்ண முடியும். நீங்கள் எல்லா வீடியோ நான் அப்லோட் பண்ண வீடியோ எல்லாமே பார்த்துட்டாவே உங்களுக்கு 25 out of 25 உங்களால் எடுக்க முடியும். ஏன்னா எல்லா டைப் மாடலும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரிங்களா? இந்த எனக்கு 100 வீடியோ வந்து நினைக்கிறேன் கவுண்டு. இப்போ 20, இன்னும் 100 150 வீடியோ வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு 2 மாதத்தில் முடிப்போம். 150 வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். 14 வருஷம் கொஷின் பேப்பர், அதில் மேக்ஸ் ரீசிங் எல்லாமே கலந்துருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைப்பு தெரிஞ்சுக்குவீங்க. உங்களால் இப்போ இப்படி கேட்டால் இப்படி தான் வரும். ஏன்னா நம்ம ஒரே மாடல் தான் நம்பர் மாற்றி கேட்டிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? இது வரையும் பார்த்துருப்பீங்க. சில சமயம் அப்படியே தான் இருக்கும். அதனால் உங்களுக்கே ஆன்சர் மனப்பாடம் ஆயிரும். ஓகேவா? அதனால் PVQ முக்கியம், சரிங்களா? இங்கே பாருங்களேன், இதுவும் ரிப்பீட்டட் தான், சரியா? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் 8ஆவது வாட்டி சால்வ் பண்ணுறேன். 8 வாட்டி வந்துடுச்சு இதே. இங்கே பாருங்களேன், 1லேருந்து n வரைக்கும் கேவாம், சரியா? அது க்யூபில் வந்து என்ன வரும்? க்யூபுக்கு என்ன ஃபார்முலா? n × n+1/2 ஹோல் ஸ்கொயர், இதான் ஃபார்முலா. ஆனால் நம்பர் ஆஃப் எண்ணுக்கு என்ன ஃபார்முலா? n × n+1/2. இப்போது அந்த எண்ணுக்கான வேல்யூவே சொல்லிட்டாங்க. இதுக்கு வேல்யூ என்ன தான்? கேவாம், ஓகேவா? ஆனால் கியூபுக்கு என்னது? இந்த ஃபஸ்ட்டு ஒன்றா ஸ்கொயர் பண்ணணும், அவ்வளோதானே? அப்போது இதுக்கு பதிலாக கே நான் எழுதிட்டேன். ஆனால் கியூபுக்கு நான் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணுமா? அப்போ என்ன வருங்க? கே ஸ்கொயரு. ஆன்சர் கே ஸ்கொயர். ஏ தான் கரெக்டு. ஆன்சர் பாருங்கள், ஏ கரெக்ட், சரிங்களா? இங்கே பாருங்களேன், காமன் ரேஷியோ கேட்குறாங்க, ஆர் கேட்குறாங்க, சரியா? என்னது காமன் ரேஷியோ கேட்குறாங்களா? இது தனித்தனி எழுதுங்க. a பவர் m இன்னொன்று இன்ட்டு a பவர் -n கமா a பவர் m இன்ட்டு a பவர் m இன்னொன்று இன்ட்டு a பவர் n. இங்கே சேர்ந்து இருக்கிறத நான் பிரிச்சுட்டேங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது T1 இருக்கட்டும், T2 இருக்கட்டும், T3 இருக்கட்டும். ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? T2/T1. அப்போ என்ன? T2னா a பவர் m டிவைட் பை T1க்கு என்ன? a பவர் m இன்ட்டு a பவர் -n. எம்முக்கு எம்மு கேன்சலா? அப்போ 1/a பவர் -n மேலே வந்தால் a பவர் n. ஆன்சர் a பவர் n. கரெக்டாங்க, ஆப்ஷன் சி. ஓகேவா? மூணாவது பாருங்களேன், இன்றைக்கி வந்து ஜனவரி 1ஆம் தேதியா? இன்றைக்கி இல்லைங்க, சொல்கிறேன் காமனாக. அங்கே கொஷினை கொடுத்துருக்காங்களே, அதை வச்சு சொல்கிறேன். ஜனவரி 1 2007. ஓகேவா? இன்றைக்கி திங்கக்கிழமையா? ஓகேவா? ஜனவரி 1ஆம் தேதி 2007 திங்கக்கிழமையா? இது லீப் இயரா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா 4ஆலும் டிவைட் ஆகாது, 400ஆலும் டிவைட் ஆகாது. சரி, இப்போது அதே வந்து ஜனவரி 1 2008. சிம்பிளுங்க. இன்றைக்கி இப்போ 2007 வச்சுக்கோங்க. இன்றைக்கி திங்கக்கிழமையாக உள்ளது. ஜனவரி 1 இன்றைக்கி திங்கக்கிழமைனா இன்றைக்கி ஜனவரி 1 வச்சுக்கோங்க, சரியா? இன்றைக்கி என்னது? ஜனவரி 1. இன்றைக்கி திங்கக்கிழமைனா அதே நாள் அடுத்த வருஷம் என்னவாக இருக்கும்? அதே திங்கக்கிழமையாக இருக்கும்? இல்லை, ஒரு நாள் என்ன இருக்குது? கூடுதலாக இருக்குமா? அப்போ நீங்கள் வேணால் பாருங்களேன், நீங்கள் பிறந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டே இருக்கும். ஆனால் அதே டேட் ஆஃப் பர்த் வந்து டேட் ஆஃப் பர்த் தான், நீங்கள் பிறந்த நாளாக கொண்டாடுறீங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் பிறந்திருக்கீங்க, ஓகேவா? இப்போ இன்றைக்கி பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, ஓகே, இன்றைக்கி ஜூலை வந்து 15. இது பார்த்தீங்கன்னா வெனஸ்டே. ஓகே, வெனஸ்டே பிறந்திருக்கீங்க, ஜூலை 15. இதே ஜூலை 15 அடுத்த வருஷமும் என்னவா இருக்க போகுது? 15 அடுத்த வருஷம் 15 தான். இங்கே வருஷம் 2026, அடுத்த வருஷம் 2027 இருக்கும், சரியா? வருஷம் கூடுது. அப்போது அதே வெனஸ்டேவாக கொண்டாடுவீங்க. ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். நார்மல் இயர்னா நான் லீப் இயர் சொல்லுவாங்க. பேர் என்னது? நான் லீப் இயர்னா, லீப் இயர் February 29 இருக்குல்ல, அது மாதிரி இல்லாமல் நார்மல் ஒரு இயர் வந்து ஒன்ஸ் ஆட் ஆகும், ஒரு நாள் கூடுதலாக வரும். லீப் இயர் இருந்தால் 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். அவ்வளோ சிம்பிள் லாஜிக்குங்க. அப்போது இதே டேட்டு இன்றைக்கி 2007 திங்கக்கிழமையா? இது லீப் இயர் கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும்? அடுத்த வருஷம் டியூஸ்டேவாக இருக்கும். ஒருவேளை லீப் இயராக இருக்குங்க, இது லீப் இயரா? அப்போ என்னவாக இருக்கும்? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். 2 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுமா?
அப்போ மண்டே என்னவா மாறும்? வெனஸ்டேவா மாறும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஜனவரி 1 2020 தான். இது லீப் இயராங்க. ஆமாம், 4ஆல் டிவைட் ஆகும். அப்போது லீப் இயர் எழுதி வச்சுக்கோங்க, லீப் இயர் ரைட்டா. அதே ஜனவரி 1 2021 எப்படி இருக்கும்? இன்றைக்கி என்ன கிழமையா? வியாழக்கிழமையா? நார்மல் இயர்னா என்னவாக இருக்கும்? ஃப்ரைடேவாக இருக்கணும். ஆனால் லீப் இயர்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஆகுமா? அப்போ சாட்டர்டேவாக இருக்கும். ஓகேவா? லீப் இயர்னா 2 நாள் ஆட் பண்ணணும், +2 பண்ணிக்கோங்க. நார்மல் இயர்னா +1 பண்ணாலே போதும். சரியா? அவ்வளோதான். ஈஸி தாங்க, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, எனக்கு புரியலன்னா நான் கமெண்ட் ரிப்ளை பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், அடுத்து பாருங்கள். இங்கே 6 இருக்குது ரைட்டா. 6 ஸ்கொயர் 36 வருது. 6 கியூபு கரெக்டு. அப்போ 5 ஸ்கொயர்னால் 25 தெரியும். 5 ஸ்கொயர் 5 கியூபு. அப்போது 4 கியூபு தான் 64. அப்போ 4 ஸ்கொயர் நாங்கள் வரும் 16. அவ்வளோ ஈஸி தான். ஆன்சர் 16 கரெக்டுங்க. இங்கே பாருங்களேன், நியூக்ளியர் பவர் கேனாட் மேக் த கண்ட்ரி செக்யூர். அப்படியா? ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரைட்டா. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு, வி ஸ்டாப் த ஃபர்தர் இன்க்ரீசிங் அவர் நியூக்ளியர் பவர், இட் டெஸ்ட்ராய் அவர் நியூக்ளியர் கேப்பபிலிட்டி, வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் இம்ப்ரூவிங் டிப்ளமேட்டிக் ரிலேஷன். தமிழ் ரீட் பண்ணிட்டு வந்துடும். அணுசக்தினா நியூக்ளியர் பவர், சரியா? அது நாட்டுக்கு பாதுகாப்பு உருவாக்க முடியாதாங்க. இது ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஓகேவா? இது நடவடிக்கையின் போக்கு பார்க்கணும். என்னன்னா, நமது அணுசக்தி மேலும் அதிகரிப்பதை நிறுத்த வேண்டும், அணுசக்தி அளிக்க வேண்டும், தூதரக உறவுகளை மேம்படுத்துவதை கவனம் செலுத்த வேண்டும். இதில் எது அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன ஆகுது? ஒத்து போது பாருங்கள். அணுசக்தி நாட்டுக்கு பாதுகாப்பு உருவாக்க முடியாது ரைட்டா. இப்போ அணுசக்தியை வச்சு பாதுகாப்பு உருவாக்க முடியாது. ஆனால் நம்ம எதை ஸ்ட்ராங் பண்ண முடியும்னா, நம்ம சுற்றி உள்ள நெய்பர்ஸ் கண்ட்ரியில் இருக்கிற அதிலெல்லாம் கவனமாக பார்த்துக்கிட்டாலே போதும் தானே. அதான் அங்கே தூதரக உறவுகளை மேம்படுத்துவதை கவனம் செலுத்த வேண்டும். அப்போ இது மட்டும் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒத்து போகுது. அப்போது 3 மட்டும் தான் ஃபாலோ ஆகும். இங்கே பாருங்களேன், அடுத்து fill in the blanks தான். சூட்டபிள் ஃபிகர்ஸ் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன் கிவன். ஃபஸ்ட்டு ஒரு லைனு, ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள். இங்கே என்ன வரும்? விடுபட்ட இடத்தில் சரியான படத்தினை நிரப்புக. சரிங்க, இப்போ பாருங்களேன், இங்கே ஒரு லைன் வச்சா ரைட்டாங்களா மாறுமா? சரி, லைனை பாருங்கள். இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன். எத்தனை லைன் இருக்குது? இங்கே 2 லைன். இங்கிட்ட ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குது, 2 லைன். இங்கே 1 2 3, இங்கே 3 லைன் இருக்குது, சரியா? இங்கே எத்தனை லைன் இருக்குது? 2 லைன் இருக்குது. இங்கே பாருங்கள், 1 2 3 4 லைன் இருக்குது. அப்போது இங்கே ஆட்டோமேட்டிக் என்ன வரப்போகுது? 5 லைன் வரணும். எது 5 லைன் இருக்குது? இது 4 லைன் தான் வரும். இது வாய்ப்பே இல்லை. இது 1 2 3 4 5 6 வருது. இது பாருங்கள், 1 2 3 4 5. அப்போ இதுதான் 5. அப்போது இங்கே இந்த இமேஜாக வர வேண்டியது. சரியாங்க, அவ்வளோதான். அடுத்து பாருங்களேன், இந்த ஸ்டார் சிம்பிள் போட்டால் பேர் டிவைடாம், சரிங்களா? ஆஸ் சிம்பிள் போட்டால் டிவைடாம், ஸ்டார் போட்டால் மல்டிப்ளையாம், சரிங்களா? இப்போ ராமோட சேலரி, இப்போது ராமோட சேலரி ஏன்னு வச்சுக்கோங்க. அது 80% ஆஃப் சேலரி ஆஃப் ரவியாம். அப்போ ராம் ஏ இருக்காங்களே, அவங்க சேலரி யாரோட 8%? ரவியோட சேலரியோட 8%. அப்போ 8% ஆஃப் ரவி சொல்லக்கூடிய பி. சரியாங்க, இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு லைனை நம்ம என்ன மாற்றிக்கணும்? கரெக்டாக மாற்றிக்கணும். சரி, இப்போ இது என்ன இடையில என்ன இருக்குது? மல்டிப்ளையா டிவைடா? அது பார்க்கணும், சரிங்களா? இப்போது ஏ வச்சுக்கோங்க. ராமுக்கு ஏ தானே வச்சுருக்கோம். பர்சன்டேஜாக இருக்காங்க. இது எப்படிங்க எழுதலாம்? 80/100 எழுதிக்கலாமா? ஓகேவாங்க, இப்போ எழுதிக்கோங்க. ஆஃப் மல்டிப்ளைன்னு அர்த்தம் பி. இப்போது ஆஃப்னு என்ன அர்த்தம்? மல்டிப்ளை. இது என்ன அர்த்தம்? டிவைடுக்குன்னு அர்த்தம். அப்போ A = 80. டிவைடு போல் என்னங்க போடலாம் சொன்னாங்க அவங்க? ஆஸ் சிம்பிள். மல்டிப்ளை போயிடலாம் ஸ்டார் சிம்பிள். சரியா? அப்போ டிவைட்னா பாருங்கள், 80 # 100. மல்டிப்ளை நாங்கள் போடணும் ஸ்டார் சிம்பிள், ஸ்டார் பி. இது இருக்காங்க பாருங்கள். சி ஆன்சர் கட்டுதாங்க, அவ்வளோதான்.
சரி, தமிழ் பார்த்துருவோம். நாங்கள் சில முறையான சரியான பாடம் கற்பிக்கும் ஆற்றல்களை உலகில் உள்ள பெரிய நிறுவனங்களிலிருந்து படித்து கற்பிக்கிறோம். எம்என் இன்ஸ்டியூட் ப்ரொஃபஸர். எம்என் நிறுவனம் உலகில் சிறந்த நிறுவனமா? இது கூட்டுருங்க. அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அப்படி சொல்லலை. இது எம்என் வந்து நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனம் அவங்க சொல்லவே இல்லை. அப்போ இது வாய்ப்பு இல்லை. உலகில் உள்ள சிறந்த நிறுவனங்கள் கடைபிடிக்கும் நல்லவையாகவும் பயனுள்ளவையாகவும் இருக்கும். இங்கே பாருங்களா, அவங்க சரியான பாடம் கற்பிக்கிற ஆற்றல் இருக்கிறனால தான் உலகில் உள்ள பெரிய நிறுவனங்களிலிருந்து படித்து கற்பிக்கிறோமா. சரியா? அப்போது அங்கே நல்லதாக இருக்கிறனால தான் பயனாக இருக்குது. சரிங்களா? ஆனால் இந்த எம்என் இன்ஸ்டியூட் வந்து சிறந்த நிறுவனம் சொல்லலாம் அவங்க. ஓகேவா? அதனால் இது வராது. இது ஓரளவு ஓகேவாக இருக்குது. அப்போ 2 மட்டும் தான் ஃபாலோ. கரெக்டாக? பி மட்டும் தாங்க கரெக்டு. இங்கே பாருங்களேன், ஹவு மெனி கான்சனன்ட் ஆர் தேர் இன் த அபோவ் அரேஞ்ச்மெண்ட். எத்தனை கான்சனன்ட் பார்க்கணும். இமிடியேட்லி ப்ரிசைட் பை சிம்பிள், இமிடியேட்லி ஃபாலோ பை நம்பர். ஒரு சிம்பிள் இருக்கணுமா முன்னாடி, டேர்ம் இருக்கலாமா, ஒரு கான்சனண்ட்டாக இருக்கணுமா, கான்சனண்ட்டாக இருக்கணும். பின்னாடி என்னவாக இருக்கணுங்க, நம்பராக இருக்கணும். இது வர மாதிரி இருக்கா பாருங்க. இங்கே சிம்பிள் நம்பர், இங்கே ஒரு செட்டு வரும். ஓகேவா? 1 சிம்பிள் இங்கேயும் வருது பாருங்கள். 2வது 3வது வாய்ப்பு இல்லை. இங்கே பாருங்க, இங்கே இருக்குது பாருங்கள். அட்டு எண்ணு 4 3 சான்ஸ் தாங்க இருக்குது. சரி, ரைட். ஆனால் இந்த 3 இருக்குல்ல, இந்த 3 வந்து அவங்க சொன்ன ரூல்ஸ் படி இருக்குது. என்னது, முன்னாடி ஒரு சிம்பிள் இருக்குது, பின்னாடி ஒரு நம்பர் இருக்குது. ஆனால் நமக்கு நடுவில் என்னங்க இருக்குது, ஒரு கான்சனன்ட், அது வேணும். ஆனால் ஏ வந்து என்னது, ஒரு வவ்வல். அப்போது நார்மலாக கேட்டால் 3 ரூல்ஸ் கரெக்டு தான். ஆனால் அவங்க வவ்வல் கேட்கல, கான்சனன்ட் தான் கேட்குறாங்க. அப்போ கான்சனன்ட் எத்தனைங்க இருக்கும், 2. ஓகேவா? அவ்வளோதான். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்களா, இது எதுக்குள்ளே இருக்குது கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இங்கே வாய்ப்பு இருக்கா, இந்த இமேஜ் இது ஒத்து போதா பாருங்கள், மேட்ச் ஆகுதா பாருங்கள். வாய்ப்பே இல்லை, இது வராது. இது பாருங்கள், இங்கே லைன் சேரல, இது கரெக்டாக இருக்குது. ரைட்டா? அது இந்த சிம்பிள் கரெக்டாக இருக்குது, பட் இந்த சிம்பிள் வரல, இது இல்லை. அப்போ இதுவும் வராது. இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குன்னா ஓகேவா, பட் ஆனால் இது வரல, இந்த சைடு வரல பாருங்கள். இது மேலே இருக்குது, ஆனால் இது இல்லை. அப்போ இது தப்பு, இது தான் கரெக்டு. எப்படி சார் சொல்கிறீங்கன்னா பாருங்களேன், ஒரு ஸ்கொயராங்க, அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாங்க, 2 இணைக்கிறீங்க. ஓகேவா? 2 என்ன பண்ணுறீங்க, இணைக்கிறீங்க. இப்போ பாருங்கள், கலர் மாற்றி காட்டுற பாருங்கள். இப்போ இந்த சிம்பிள் இருக்கா பாருங்கள், 1 இது இருக்குது. ரைட்? இன்னொன்று பாருங்கள். அப்போது அந்த சிம்பிளுக்குள்ளே நம்ம அவங்க கொஸ்டின் கொடுத்த சிம்பிள் இருக்குது. அப்போ இதுதான் கரெக்டு. இப்போ சி தான் ஆன்சர். ஓகேவா? சரிங்க, பாருங்களேன். மிக சரியான மாற்று விடையை தேர்வு செய்க. வீரத்தோட செயல்பாடோட நிகழ்வு என்ன? எது வீரத்தோட இருக்கும்? தைரியம். ஓகே, எடுத்துக்கலாம். கீழே பார்த்து வந்துடுவோம். அனுபவங்கள். அனுபவம் வந்து என்னது, ஒரு பாடம், அதில் தைரியத்தை வளர்த்துக்கலாம். ஆனால் வீரத்துக்கு அனுபவம் செட் ஆகாது, கரெக்டாக செட் ஆகாது. சக்தி, அதுவும் இல்லை. அறிவு வீரத்துக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ அறிவுக்கு ஒரு அந்த செயல்பாடுக்கு இருக்கிறது வந்து தைரியம் தான். தைரியம் இருந்தால் வீரம் வந்துடும். ஓகேவா? அனுபவங்கள் இருந்தால் அடுத்தது வராது, ஒரு தைரியம் இருக்கும். சக்தி இருந்தால் நம்பிக்கை இருக்கும். சரியா? அறிவு இருந்தால் ஞானம் இருக்கும், விவேகம் இருக்கும். ஓகேவா? அதனால் இதுக்கு இதுதாங்க இருக்கும். இங்கே பாருங்களேன், ஆல்டர்னேட்டிவ் பிலோவாம். எவாப்ரேஷன் ஆகிறனால என்ன ஆகுது, க்ளவுட் ஆனால் தான் ரெயின் வருதான். சரியா? அப்போ பாருங்களேன், கண்டிப்பாக இதுதான். இது அப்படியே நல்லா இருக்கு பாருங்கள். ஆக்சிடென்ட் ஆனால் இன்ஜுரி ஆகும், இன்ஜுரி ஆனால் பெயின் ஆகும். ஆனால் இதெல்லாம் வந்து அதோட ரூல்ஸ் கிடையாது. இப்போ இது விஷயம் நடந்துருச்சு, அந்த விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயம் வரும், அதுலேருந்து இன்னொரு விஷயம் வரும். இப்போது எவாப்ரேஷன் ஆனால் தான் மேகம் வருமே, மேகத்துலேருந்து மழையே வரும். இது ஒரு சைக்கிளிக் மாதிரி. சரிங்களா? அப்போது இதுக்கு அவங்க கொடுத்த பி தான் கரெக்டு. சரிங்களா? இங்கே பாருங்களேன், 481 வந்து என்னதான், ஸ்கை இஸ் ப்ளூவா.
ஸ்கை இஸ் ப்ளூவா, ரைட்டா? ரைட்டு. 246 என்ன? சி இன் டீப்பா. 698 என்ன? சி லுக்ஸ் ப்ளூவா. சரி, இப்போ என்ன கேட்குறாங்க? லுக்ஸ் என்ன கேட்குறாங்க, ரைட்டா? அப்போது சி இருக்கா பாருங்கள், இங்கேயும் சி இருக்குது, இங்கேயும் சி இருக்குது. கலர் மாத்திரம் பாருங்கள், ப்ளூ கலர் ட்ரை பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இங்கேயும் சி இருக்குது, இங்கேயும் சி இருக்குது. அப்போ ரெண்டுல எது சேமாங்க இருக்குது? 4 சேமா இல்லை, 6 பாருங்கள், 6 சேமா இருக்குது, அடிச்சிருங்க. அதே இங்கேயும் 6 அடிச்சிருங்க. அப்போ இங்கே சி அடிச்சிருங்க, நமக்கு தேவையில்லை. ப்ளூ இருக்கா பாருங்கள், இங்கேயும் ப்ளூ இருக்குது, இங்கேயும் ப்ளூ இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டுக்கும் தேர்டுக்கு எது சேமாக இருக்க பாருங்கள், 8, அதையும் அடிச்சிருங்க. 8 வேண்டாம், 8. அப்போ இங்கே ப்ளூ அடிச்சிருங்க. பேலன்ஸ் என்ன இருக்குது? லுக்குக்கு நேரம் என்ன நம்பர் இருக்குது? 9. அப்போ ஆன்சர் 9. அவ்வளோதான். சரி, இங்கே பாருங்களேன், இது வந்து எது தப்பாக இருக்குது கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏக்கு என்ன 1, ஈக்கு என்ன 5, அச்சுக்கு என்ன 8, எல்லுக்கு 12. கேப் பாருங்கள் 4. இங்கே என்னங்க வரும்? 3, இங்கே 4. இது ரூல்ஸில் இருக்குது. இங்கே பாருங்கள் 2, 6, 10, 14, ரைட்டா? 4, 4, 4. ஓகே, இங்கே பாருங்கள் 8, 12, 16, 20. 4, 4, 4. இங்கே பாருங்கள் 13, 17, 22, 26. இங்கே என்னங்க வரும்? 4. இங்கே என்னங்க வரும்? 5 வந்துடும், சரியா? இங்கே பாருங்கள் 4. ஆக்சுவலாக இங்கே என்ன வந்திருக்கணும்னா 4 வர வேண்டியது. அப்போது இதுவும் தப்பாக இருக்குது, இதுவும் தப்பாக இருக்குது. அதனால தான் அவங்க ஆன்சர் கீ தரல. ஓகேவா? பாருங்க, அடுத்த ரீசனிங் தான் இதுவும். ஏ என்பவர் பியோட சகோதரியா. அப்போது பிக்கு யார் சகோதரி? ஏவா, சரியா? அது ஏ வச்சுக்கோங்க. அப்போது அடுத்து சி என்பவர் பியோட தாயா. பிக்கு யார் தாய்? சி. அடுத்து என்ன இருப்பாங்க? ஓகே, பார்த்தாச்சு, பியின் தாய். டி என்பவர் சியின் தந்தையா. அப்போது சியோட தந்தை யார்? டியா. இது சகோதரி, சரிங்களா? அப்போது இது சகோதரினா இவங்க பொண்ணு, ஓகேவா? ஃபீமேல், ரைட்டா? இவங்க கேரக்டர்னால ஃபீமேல். இவங்க கேரக்டர் நமக்கு தெரியாது, கொடுக்கல, ஓகேவா? ஓகே, இது எழுதியாச்சு. இ என்பவர் டியின் தாயா. அப்போ டிக்கு வந்து யார்? ஈ தாயா, சரிங்களா? என்ன கேட்குறாங்க? ஏக்கும் டிக்கு என்ன உறவு? இவங்க பொண்ணு. டி வந்து யார்? ஃபாதரு. யாருக்கு ஃபாதரு? சிக்கு ஃபாதரு, அதாவது அம்மாவோட அப்பா. அப்போது இவங்களுக்கு என்ன வேணும்? தாத்தா வேணும், ரைட்டாங்க? அவருக்கு இவங்க என்ன வேணும்? பேத்தி வேணும், ஓகேவாங்க? இப்போ பேத்தி தான் வர வேண்டியது. கிராண்ட் டாக்டர், கரெக்டு. அடுத்தும் அதே தான். ராஜாங்க, ராஜ் வந்து ஒரு அவள் என் மனைவியா. மனைவிக்கு சகோதரி இருக்காங்களாம், சகோதரி. அவங்களுக்கு மகள் இருக்காங்களாம். இப்போது இந்த அவங்களோட மகளுக்கும் அவரோட மனைவிக்கு என்ன உறவு கேட்குறாங்க, ஓகேவா? என்ன முறை வேணும், உறவு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிளுங்க. இப்போ நீங்கள் தான் ராஜா இருக்கீங்க வச்சுக்கோங்க, ஓகேவா? நீங்கள் ராஜா இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா கல்யாணம் நடக்குது, ரைட்டா? கல்யாணம் பண்ணுறீங்க. யாருன்னா அக்கா தங்கச்சி 2 பேர் இருப்பாங்களே. அப்போ ஒருத்தவங்க சிஸ்டர் அக்கா வச்சுக்கோங்களேன். சிஸ்டர் 1, இங்கே சிஸ்டர் வந்து 2. இவங்க அக்கா வச்சுக்கோங்க, அக்கா. இவங்க தங்க. ஓகே, கல்யாணம் பண்ணுறீங்க. அப்போ அக்கா கல்யாணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் இது தனி ஃபேமிலியாக இருக்கும். இப்போ இவங்க இருக்காங்களே, இப்போ இவங்க வந்து இன்னொருத்தவங்க மேரேஜ் பண்ணியிருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கான், பொண்ணு, ரைட்டா? இப்போது இந்த கேஸில், ரைட்டா? இப்போ அந்த பொண்ணு அவங்க தங்கச்சி அக்காவோட அவங்க அம்மாவோட அக்கா என்ன சொல்லுவாங்க? லாஜிக் வைஸ் பார்த்தா பெரியம்மாங்களா? சரி, ரைட்டு. ஆனால் இங்கே பெரியம்மா இல்லை. சரி, ஒருவேளை அவர் வந்து தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருந்தா, அப்போது அக்காவோட பிள்ளைங்க வந்து தங்கச்சி என்ன சொல்லணும்? சித்தி சொல்லணுமா?
அப்போது சித்தி. அவ்வளோதான். இது யூத் வந்து 2 பேராம், எஜுகேஷன் வந்து 4 பேராம், எஜுகேட்டட் படித்தவங்க, எம்ப்ளாயர் 8 பேராம். ஓகேவா? அதே போல் படித்து எம்ப்ளாய் ஆனவங்க 7 பேராம், இளைஞரில் யூத்தாக இருந்து எம்ப்ளாய் ஆன 5 பேராம், படித்த இளைஞர் வந்து 3 பேராம். சரிங்களா? என்ன கொஷின் கேட்குறாங்க? யூத் வந்து அன்எம்ப்ளாய்டு பட் இஸ் நாட் எஜுகேட்டட். ஒரு யூத் இருக்கணுமா, அவன் என்ன பண்ணக்கூடாது, அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கக்கூடாதா? அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓகேவா? அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கணுமா? அப்புறம் படிச்சிருக்கக்கூடாதான். ஓகேவா? படிச்சிருக்கக்கூடாது. அப்போது படித்தவன் 3 பேர் தான், ரைட்டா? யூத்தாக வந்து படித்தவன் 3 பேர், அவள் படிக்காதவனா 2 பேர் தான். இந்த அடுத்த ரூல்ஸ் பாருங்கள். அவன் வேலை இல்லாமல் இருக்கணும். யூத்தாக வந்து வேலையில் இருக்க 5 பேர் தான். இப்போ வேலை இல்லாமல் எத்தனை பேர்? 2 பேர் தானே. அப்போது 2 தான் ஆன்சர். சரி ரைட்டுங்க. இப்போ அடுத்த விஷயம் பாருங்களேன். ஒரு கிளாஸ் ரூமில் வந்து கேர்ள்ஸ் எத்தனை பேர் பாருங்கள்? 5ல் 2 பேராம். ஓகே, பாய்ஸில் என்ன சொல்கிறாங்க இங்கே தமிழ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வகுப்பில் வந்து உள்ளவங்க வந்து 5ல் 2 பங்கு வந்து மாணவிகளாம். அப்போ அங்கேயே தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. மீது உள்ளவர் மாணவர்களாம். அப்போது 5ல் 2 பேர் வந்து என்ன தான் கேர்ள்ஸாம். அப்போ 5ல் 3 பேர் யாவா இருப்பா? பாய்ஸாம். பேலன்ஸ் வந்து மீதி உள்ளவர்கள் மாணவர்களாம். அதில் மாணவிக்கு வந்து 1/5 பங்கு வரவே இல்லையான் லீவு. பசங்க 1/4 பங்கு வரவே இல்லையான். அப்போது அன்னைக்கு பள்ளிக்கு வந்த மாணவர் வந்து எத்தனை பேர், அதை நம்ம கண்டுபிடிக்கணுங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் வந்து 5ல் 2 பேரா, பசங்க எத்தனை பேர்? 5ல் 3 பேரா. எத்தனை பேர் அன்றைக்கி வரல? 1/4 பங்கு வரலையா? இங்கே எத்தனை பங்கு வரல? 1/5 பங்கு வரலையா? அப்போ என்னங்க வரும்? 2/25. இங்கே 3/20. ஓகேவாங்க. இப்போது 2க்கு எல்சியம் பண்ணுங்க. 100 வரும். இங்கே 4 × 2 வரும், ப்ளஸ் 5 × 3 வரும். அப்போ 8 15 என்னங்க வரும்? 23/100. அப்போ 100ல் 23 பேர் அன்றைக்கி வரல. அப்போது எத்தனை பேர் வந்திருப்பாங்க? 100ல் 77 பேர் அன்றைக்கி வந்திருப்பாங்க. இங்கே பாருங்கள், அடுத்து இவ்வளோ தான் ஆன்சர் இதுக்கு. ஓகேவா? 77 தான் ஆன்சர். இப்போ அடுத்த விஷயம் பாருங்கள். ஏபியா டேஷ் டேஷா. அப்போ பிக்கு அடுத்து என்னங்க வருது? ஏ. அதுக்கப்புறம் பிக்கு அடுத்து என்னங்க வருது? ஏ. அப்போது ஏபி ஏஹே இதே ரூல்ஸ் வருது. அப்போது இங்கே என்ன வரும்? ஏபி ஏஹே. அடுத்து இங்கே என்ன வரும்? ஏபி ஏபிஏவா. அடுத்து ஏபிஏவா. அடுத்து இங்கே என்ன வருங்க? ஏபிஏ தான் வரும். இங்கே பாருங்கள், தெளிவாக சொல்ல பாருங்கள். எப்படி இருக்குன்னு இப்படி இருக்குங்க, ஏபிஏவான். ஓகே, அதே போல் இங்கேயும் ஏபிஏவான். அடுத்து பாருங்கள், இங்கேயும் என்ன தான்? ஏபிஏவான். அடுத்து இங்கேயும் என்ன இருக்கான்? ஏபிஏவான். அப்போ 1 2 3 4. அப்போது ஏஹே பி ஏஹே. அப்போ பி தான் ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதாங்க. அடுத்து பாருங்களேன். ஒரு பனிக்கட்டியில் வந்து ஒரு பனிக்கட்டி தண்ணீரில் மிதக்குதான். ஒரு பனிக்கட்டில் தண்ணீரில் மிதக்கிறது. என்னது? ஒரு பீஸ் ஆஃப் ஐஸ் ஃப்ளோட் ஆன் வாட்டர். ஓகேவா? அதாவது என்னன்னா, ஒரு பீஸ் ஆஃப் ஐஸ் இருக்காங்க, அது தண்ணியில் மிதக்குதான். அப்போது இது ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கோங்க, அதில் வந்து ஐஸ் க்யூப் மிதக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, பீஸ் ஆஃப் ஐஸு. அது அடிக்கடி நடக்குமா? இல்லை சில நேரம் நடக்குமா? எப்போதும் நடக்காதா? அது எப்போதுமே நடக்குமா? எப்போதுமே நடக்கிறது தாங்க. ஆன்சர் எப்பொழுதும். இங்கே பாருங்கள், இங்கிட்டு பார்த்துருக்கு லைட்டாக. ஓகேவா? இந்த டைரெக்ஷன் ரொட்டேட் ஆகிருக்கு, ரைட்டா? அதே இங்கேயும் பாருங்கள், இப்படி ரொட்டேட் ஆகிருக்கு, ரைட்டா? அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லுவோமா? இது கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிருக்கு, இது ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இது கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ். டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்குது? இதுதான் ஆன்டி கிளாக் வைஸாக இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். தப்பாக இருக்குது, மாறுபட்டுருக்கு. இங்கே பாருங்களேன், ஒரு கமிட்டி இருக்காங்களா? ஓகேவாங்க, இந்த கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து எப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி வருங்க, ஃபேக்டோரியல் சொல்லுவோம், ஞாபகம் இருக்காங்க? அந்த டைப்பில் வர்றது.
அதாவது 5 மென்களை 6 உமன் இவங்களை வச்சா கமிட்டி ஆரம்பிக்கிறோம். இப்போ ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 மென்னு 5 உமன். ஹவு மெனி வே கமிட்டி கன்சிஸ்ட்? 3 மென் 5 உமன் கேன் ஃபார்ம் ஃப்ரம். இப்போது இப்படி ஆரம்பிக்கணுமா, 3 5 வைக்கணுமா? ஆனால் எப்படி இருக்கான் இப்போக்கி 5 மென்னு 6 உமன் இருக்கான், அதை 3 மென்னு 5 உமனாக மாற்றணுமா? அப்போ எப்படி சான்ஸ் இருக்குது, அதான் கேள்வி. ஓகேவா? அப்போ உமன் வந்து பார்த்துக்கலாமா, இது மென்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் 5 மென்லேருந்து எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கணும்? 3 பேர். அதே 6 உமன்லேருந்து நான் எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கணும்? 5 பேர். அப்போது இது எப்படி எழுதலாம்? 5 4 3 3 எழுதிக்கோங்க. அதே போல் கீழே 3 2 அகைன் நீங்கள் என்ன எழுதிக்கணும்? 1 வச்சுக்கணும். ஓகேவாங்க. இப்போ 3க்கு 3 கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே அடித்தா நாங்கள் வரும் ஆன்சர் 10. ஓகே, ஆன்சர் நாங்கள் 10. இங்கே பாருங்கள் 5 வரை எழுதுமா? 6 5 4 3 2 பை 5 4 3 2 1. இந்த லைன் அப்படியே அடிச்சிடலாமாங்க? அடிச்சிடலாம். இங்கே என்ன இருக்குது? பேலன்ஸ் 6. 10யும் 6 மல்டி பண்ணுங்க, ஆன்சர் 60. அதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஒரு பாக்ஸாங்க. அதில் 2 ஒயிட் இருக்கான், 3 பிளாக் இருக்கான், 4 ரெட் இருக்கான். அப்போது 3 பால் வந்து அந்த பாக்ஸில் எடுக்கணும். அதில் குறைஞ்சது ஒரு பிளாக் பால் இருக்கணுமா? சரி, ஆகிட்டாங்க. மொத்தம் எத்தனை பால் இருக்குது? 7 9. 9 பாலில் நான் 3 பால் செலக்ட் பண்ண போகிறேன். ஓகேவாங்க. அப்போ என்னங்க வரும்? 9 8 7 எழுதிட்டு கீழே 3 2 1. அப்போ இங்கே அடித்தா 4, அகைன் அடித்தா 3, 12 × 7 அவங்க மொத்தம் 84 பால் இருக்குது. ரைட்டா? அதில் எத்தனை பால் இருக்குது? 84 பால். அதில் நான் பிளாக் எத்தனை பால் இருக்குது? 2 இருக்குது. ஓகேவா? இப்போ நான் அதில் பொதுவாக வந்து 3 பால் தான் எடுக்க போகிறேன். ஓகேவா? இப்போது நான் பிளாக் பால் சேர்க்காம பிளாக் பால் இல்லாத ப்ராபர்ட்டி என்ன இருக்குன்னா 4 2, அதான் 6 மேலே போட்டிருக்கேன். அதில் 3 பால் என்ன சான்ஸ் இருக்கும்? 6 5 4 எழுதிக்கணும். அதே போல் 3 2 1 எழுதிக்கணும். இங்கே அடித்தா 2, அகைன் அடித்தா 2, 10 2 20 பால் இருக்குது. ஓகேவாங்க? 20. அப்போது மொத்தம் 84 பாலில் 20 பிளாக் இல்லாத பாலை மைனஸ் பண்ணிட்டோம்னா ஆன்சர் நாங்கள் வரும் 64 இது இருக்கும். ஓகேவா? மொத்தம் ஆன்சர் 64. சரிட்டுங்க. இங்கே பாருங்கள், ஆட் பண்ணி பாருங்கள். 7 10 14 × 2 டைம் போட்டால் 28 சான்ஸ் இருக்குது. இங்கே 16 20 வருது. அப்போ இது வாய்ப்பு இல்லை. ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். 5 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் என்னங்க வரும்? 25 + 16 ஆன்சர் 31 41. அதே வந்து 3 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் 9 + 4 13. பண்ணி பார்ப்போம், இல்லைனா க்யூ பண்ணி பார்ப்போம். மைனஸ் பண்ணால் இங்கே 11 வரும், இங்கே 3 வரும், 8 28 கரெக்டாக வருது. இங்கே பண்ணி பாருங்கள். 8 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயரு + x ஸ்கொயர் வச்சுக்கோங்க. சீக்வல் என்ன கொடுத்துருக்காங்க? 12. அப்போது 64 + 16 மைனஸ் 64 + x ஸ்கொயர் = 12. 64க்கு 64 கேன்சலா? அப்போ x ஸ்கொயரு இங்கே என்னங்க வரும்? 12 - 4 16 வச்சா x ஸ்கொயர் வந்தாங்க என்ன வரும்? 4ன்னு வரும். சைனை பார்க்காதீங்க. அப்போ எக்ஸுக்கு என்ன வரும்? 2ன்னு வரும். ஆன்சர் 2. எப்படியும் ட்ரை பண்ணலாம், இல்லை இங்கே 2 வச்சு ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணி பார்த்தாலும் வரலாங்க. ஓகேவாங்க? இங்கே பாருங்களேன், எல்லா கேண்டிலும் லேம்பான். அப்போ எல்லா கேண்டிலுமே வந்து லேம்ப்ஸ். ஓகேவா? எல்லா லேம்புமே பல்பான். எல்லா லேம்புமே என்ன தான்? பல்பான். ரைட்டா? அப்போது எல்லா கேண்டிலுமே பல்பாங்க. இதில் உள்ள எல்லா கேண்டிலுமே பல்பாக கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன்னா எல்லா கேண்டில் லேம்பு எல்லாம் பல்பான். இப்போ பல்புக்குள்ளே தான் கேண்டில் இருக்குது. அப்போ எல்லா கேண்டிலுமே பல்பு தான். ஓகேவா? சரி, எல்லா கேண்டிலுமே லேம்பு தான். ஏன்னா லேம்புக்குள்ளே தானே இருக்குது. அதாவது கேண்டில் இருக்குங்க. சிம்பிளாக பாருங்கள், கேண்டில் இருக்குது, அது ஃபுல்லாக லேம்பான், லேம்பு ஃபுல்லாக பல்பான். ஓகேவா? அப்போது எல்லா கேண்டிலுமே எதுக்குள்ளே இருக்குது?
பல்புக்குள்ளே தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ரீசன் கரெக்டு, ஓகேவா. ரெண்டாவது எல்லா பல்புமே கேண்டில் கிடையாது. இங்கே பாருங்கள், எல்லா பல்புமே கிடையாது. அப்போது இது தப்பு. அப்போ இது மட்டும் தான் ஃபாலோ ஆகும், 1 மட்டும் தான் கரெக்டு. ஓகே வாங்க, சரி ரைட்டுங்க. இதோட என்ன பண்ணிக்கலாம்னா 21வது வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வந்து 22வது வீடியோ பார்ப்போம். புதுசாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள்.